திருப்பலி கருத்து கொடுத்துட்டு வீட்டில் உட்காரக்கூடாதுங்க. இல்லை, சிலர் நினைக்கிறாங்க நான் பூசை கருத்து கொடுத்துட்டேன், சரி நீங்கள் திருப்பலிக்கு போகணும். ஏன்னா உங்கள் அப்பாவோ அம்மாவோ உத்தரிக்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மகனே, திருப்பலிக்கு ஒழுங்காக போகாதனால தான்டா நான் உத்தரிக்க ஸ்தலம் வந்திருக்கிறேன். நீ எனக்கு திருப்பலி கருத்து கொடுக்கறது இருக்கட்டும், நீ திருப்பலிக்கு போ. நீங்கள் திருப்பலிக்கு ஒழுங்காக போனீங்கன்னா நீங்கள் உத்தரிக்க ஸ்தலம் போக வேண்டாம். உங்கள் பிள்ளை உங்களுக்காக திருப்பலி வைக்க வேண்டாம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டாங்க. அப்போ என்ன, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் திருப்பலிக்கு போவேன் அப்படிங்கிறது பத்தாது. நீங்கள் ஏன்னா மெஜுக்குரியில் மரியாள் காட்சி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்பெல்லாம் திருப்பலிக்கு போங்க. கோயில் பக்கத்தில் வீடுங்க, திருப்பலிக்கு போக மாட்டாங்க. அப்புறம் செத்த பிறகு உங்கள் பிள்ளை உங்களுக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கணும், அது பத்தாது உங்களுக்கு. அப்போது திருப்பலிக்கு அடிக்கடி போகணும். நம்ம வீட்டு கருத்துக்காக இறந்தவர்களுக்காக கொடுக்கும் போதும் போகணும், முக்கியமானது. இரண்டாவது, திருப்பலிக்கு மட்டுமில்லை, நற்கருணை சந்திக்கணும். பகலில் கோயிலில் போய் நற்கருணை சந்திக்கணும், நற்கருணை ஆராதனை பண்ணணும், அதை இறந்தவங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் திருப்பலி ஒப்பு கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் விண்ணகம் சென்றுவீங்க, பிரச்சனை இல்லை. அப்போது நான் திருப்பலிக்கு அடிக்கடி போகணும். என் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கும் அதிகமான திருப்பலிகளை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஆன்மா இறைவனிலே இளைப்பாறும்.